போர் வீரர்களே, என்னை மன்னித்து விடுங்கள். ஏனென்றால் நான் கடந்த ஒரு 13 நாளாக சரியாக காணொளி போடவில்லை. ஏனென்றால் எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் 13 நாளாக வீடியோ போடவில்லை. என்னை மன்னித்து கொள்ளுங்கள். உண்மையாகவே சாரி. எப்படி சொல்கிறது? சரி வேணாம், இப்போ நான் நார்மலாகவே பேச ஆரம்பிச்சிடுறேன். சாரி வாரியர்ஸ், நான் வந்து லாஸ்ட்டு ஒரு 13 days வீடியோ போடல. ஏனென்றால் எனக்கு உடம்பு சரியில்லைங்க. அதான், வேறு ஒன்றுமே இல்லை. அது வீடு க்ளீன் பண்ணாங்க, அதனால் எனக்கு அதில் அலர்ஜியில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அது என்னடா 13 நாளாக எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லை. உடம்பு சரியில்லாத என்னமோ 2 நாள் தான். நான் மலைச்சிக்கிட்டு வீடியோ போடல. அதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் கவலையப்படாதீங்க. நம்மளுக்கு டெய்லி உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி. நம்ம பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் முதல் ரவுண்டு முடிவுக்கு வந்தது. ஏடா நாய் நார்மலாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் பேசி அப்படியே அதுவாகவே ஃப்ளோவில் வருது. என்னடா அந்த பொண்ணுக்கு ஹார்ட் விட்றான்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். அந்த பொண்ணு என்னென்னா கையில் வேறு சிடோரி ஃபிஸ்ட் வேறு வச்சுருக்கு. நமக்கு சிடோரின்னு போட்டுச்சுன்னா அவ்வளோதான். நம்மள்ட்ட வேறு ரசிங்கன் வேறு இல்லை. ரசிங்கன் இருக்கே, ரசிங்கன் எமௌண்ட் இருக்குது. நம்ம சிடோரி போட்டுன்னா நம்ம ரசிங்கன் போட்டுடலாம். வேறு ஒன்றும் இல்லை. என்னடா சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லைங்க. எங்கெல்லாம் அப்படி தான். அதெல்லாம் நீங்கள் கேட்டு தான் வேணும், வேறு வழியே கிடையாது. சரி, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். நம்ம ஃபஸ்ட் ரவுண்டில் நமக்கு ஒரு ஓசிக்கிளி கிடச்சிது. அது வரையும் நமக்கு சந்தோஷம். இந்த ரவுண்டு முடிவுக்கே வரப்போகுது. நான் மட்டும்தான் இருக்கேனா? சரி, லே வாடா. வெளில வந்தேன்னா மண்டை பிள்ளைங்க வாடா. வாடா லே. ஆமாம், நான் சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க. இது வந்து சீரீஸ் நம்பர் 1 எபிசோட் நம்பர் 4 CS ரேங்கடில். இன்றைக்கி வேறு May 1 BR ரேங்கடு 45 ஸ்டார்ட் ஆகிருக்கோம். அதுலேருந்து நான் May 2 BR ரேங்கடு போட ஆரம்பிச்சிடலாம். ஐ திங்க் நான் 2 வீடியோவும் போடலான்னு நினைக்கிறேன். 2 வீடியோ போடுவோன்னு நினைக்கிறேன். 2 வீடியோ தொடர்ந்து போடுவோன்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். போட முடியுதானே? அதுக்குள்ளே நம்ம ஒரு கில் அடிச்சிட்டோம். இன்னொருத்தனையும் கில் அடிச்சிட்டோம். இன்னும் 2 பேர் தான். அவனில் எப்படியா அடிக்க முடியுதான் நல்லா. அட பாவி, இப்போ தான்டா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என்ன அடிச்சு விட்டேடா. மோசாவே எங்களைங்கண்டா. அட பாட்டு வேம்பியராடா நீ. அட பாவி. என்ன வாரியர்ஸ் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இனிய தொழிலாளர்கள் தினம். அது எங்களுக்கு ஏன்டா சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தொழிலாளி, நானும் ஒரு தொழிலாளி, நம்ம கேமர்ஸ் எல்லோரும் ஒரு தொழிலாளி. அதனால் இனிய தொழிலாளர் தினம் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம 2 ரவுண்டு முடிஞ்சு போச்சு. 2 ரவுண்டு நம்ம தோற்றுட்டோம். அடப்பாவி, நான் வேறு கீழே வந்துட்டேன். என்ன பண்ணுறது? மொத்தம் இதுவரை நான் 3 கில் அடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது? நானும் ஒரு 30-40 கில் அடிக்கலான்னு பார்க்குறேன். அடிக்க முடியல. என்ன பண்ணுறேங்க? ஏன்னா நான் ஒரு பாட்டு. அடப்பாவி, நான் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் பின்னாடி வந்து அடிக்கிற பற்றியா தைரியம் இருந்தால் முன்னாடி வரல. முன்னாடி இருந்தேன்னா மண்டையை உழுக்குறாங்க. வாடாலி. அடப்பாவி, ஹெல்த்தை குறைச்சி விட்டான்டா. டிமிட்ரி. அடப்பாவி, இந்த டிமிட்ரியெலாம் மட்டும் நீ அடிச்சிருப்பியான்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் அப்படி தான். டிமிட்ரியெலாம் அடிச்சிருக்க மாட்டேன். எல்லாம் டேமேஜாவது கொடுத்துருப்பான்ல. சரி, இந்த இடத்த ஸ்பீட் பண்ணி விட்ருவோம். இவனை விளையாடுறதெல்லாம் பார்க்க முடியாது. என்ன பண்ணுறா பார்த்தீங்களா? சொன்ன மாதிரியே பார்க்க முடியாத மாதிரி தான் பண்ணிட்டானோ. ஸ்கிப் பண்ணி விட்டான். அதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ரவுண்டு நம்ம எம்ஜிஆர் மாரி தான் கம்பேக் கொடுக்கணும். 3 ரவுண்டுக்கு அப்புறம் தான் ஷாட்டை எடுத்து அடிக்கணும். நம்ம ஷாட்டில் இந்த தடவை ஃபேமஸ் எடுத்து 3 சிப்பு எடுத்து அழுத்தணும். எம்ஜிஆர் மாரி தலையிலேயே. இனிமே வாடாலே, மோமன்னே நான் தானே போலப்பா. வாடா, எம்ஜிஆர் மாதிரி ஃபேமஸ் எடுத்து தலையில் அழுத்த வேண்டியது. இனிமே வாடாலே, வாடா மோமன்னே நான் தானே. அடப்பாவிலே 150 கொடுத்துறான். போச்சுறான். நல்ல வேலை நம்மகிட்ட சூப்பர் மெடிக்கிட்டு இருந்து இந்த பாக்கெட் மார்க்கர்லாம் வாங்கினான்னு நினைக்கிறேன். சரி, எதுலேயும் வாங்கிட்டு போகிறேன். ஆமாம், ஃப்ரீ தாங்களே. சரி, இங்கே ஒருத்தன் இருக்கான். என்ன தம்பி பண்ணுறீங்க? அடப்பாவிலே, பச்சை குலால் போட்டியேடா. பச்சை குலால் போட்டியே. ஸோ சேடு. பச்சை குலால் போட்ட உடனே நான் தாண்டா அடிப்பேன். இங்கே வேறு ஏடிஎம்ல வச்சு என்ன எட்டி பார்க்குறாரு. என்ன தெரியுதாங்க? பார்த்தியா? இப்படி தான் இப்படிலாம் எட்டி பார்க்கக்கூடாது. எட்டி பார்த்தீங்கன்னா இப்படி தான் அவன் மண்டையை பொழப்பேன். எட்டிலாம் பார்க்கக்கூடாது. இங்கே வேறு இப்போ நடிக்கும்போது இங்கே சைடில் 150 கொடுத்துட்றான். நீ என்ன ஏடபிள்யூஎம் பிளேயரா நீ? சரி, வீட்டுக்கேவா நீ? சரி, வீட்டுக்கே மாரி ஏடபிள்யூஎம் எடுத்து ஆடுற. ஃபேமஸ் எடுத்துடாடா. நீயா நான் பார்த்துலான்டா. வாடாலே. அடப்பா, இவனை ஆண்டா நாக்கு பண்ணி வச்சுருந்தேன். இவனையும் இப்படிலாம் பண்ணாதீங்கடா. அந்த டிமிட்ரியை ஒழிச்சுக்கிட்டுங்க. கரீனா, நான் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த டிமிட்ரி, சோனியா இதெல்லாம் நீ பேன் பண்ணிட்டீன்னா, அதை ரிமூவ் பண்ணிட்டீன்னா, நான் உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ ரிமூவ் மட்டும் பண்ணிடுற, அவ்வளோதான். போடு. எப்படி நம்ம வெற்றிகரமாக முதல் ரவுண்டு வெற்றி பெற்றுட்டோம், அதாவது ஜெயிச்சிட்டோம். அதான் சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை.
அதாவது இந்த 2வது ரவுண்டை எப்படி ஸ்கிப் பண்ணி தான் விட போகிறேன். ஸ்கிப் பண்ணால் அந்த இடத்துல உள்ளவங்க மட்டும் நான் ஸ்கிப் பண்ணி விட்டு விளாட்றேன் வேணால் இது பண்ணலாம். சரி வாடா இங்கே பார்த்தீங்களா எப்படி ஓடுறானோன்னு அதான் ஸ்பீட் பண்ணி விட்டது. ஸ்பீடோட மகிமா தான். போய் ஸ்பீடோட மகிமைன்னு சொல்லும் போது ஸ்பீடோட லிமிட்டு முடிஞ்சு போச்சு. சரி பார்க்கலாம். இல்லையே வாடா நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது வேர்ல்டு பிளேயர் தான் இவனெல்லாம் வேர்ல்டு பிளேயர் தான். நாங்களாம் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். சுற்றி வந்து அப்படியே மண்டே இனிமேல் எல்லாரையும் சதுர விடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே இந்த வீட்டு மேலே ஏறி நாங்கள் எல்லோரும் அந்த இனிமையை போட்டு தரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இல்லையே வாடா. டேய் என்னடா ஒரு பயிலையும் காணோம். உன்னை நம்பி நாங்களாம் பெரிய பிளான்லாம் போட்டோம். அடா போய் இங்கே ஒருத்தருக்கான் கூட இந்த டிமிட்ரி பையனை நம்ம டீம்மேட்டு போட்டு சொல்லிட்டாரு. அந்த வீட்டில் ஒருத்தன் இருக்கான். அவன் ஸ்டாப் ஏன் கேளுங்க. மண்டை மாட்டுன்னு பார்க்குறேன். நான் மாட்டவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? லே நான் விட்றாங்கட்டு இவன் நான் தாண்டா அடிப்பேன். அழுத்துறா கண்ணை மூட்டை அழுத்த வேண்டியது. போடுற ஹெட்ஷாட்ரா எப்பட்றா? அப்படிதான் அதனால நம்ம சொல்லிக்க வேண்டியதான். ஹெட்ஷாட்டு ஃப்ளூக்கில் வந்தாங்கன்னா நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. நம்ம நீயே அடித்த மாதிரி பேசுகிற. சரி இப்போ என்ன திரும்ப இந்த இடத்த ஸ்பீட் பண்ணி விட வேண்டியதான். வேறு வழியே இல்லை. நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? ஆடாம சாம போடுறேன். நான் விட்றேன்னா போடுறா அட்ரா ட்ரைனிங் இதுக்குள்ளேயே எடுத்துக்க வேண்டியதான். அப்படியே ட்ரைனிங் ரூம் மாரி ஓடுறா. நம்ம பொண்ணு இதெல்லாம் சீட்டிங்மா. உனக்கு எனக்கு ரன்னிங் ரேஸ் வச்சா நீ என்ன இந்த கேரக்டர்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற? ரன்னிங் ரேஸ்னால் நார்மலாக தான் ஓடணும், புரியுதா? இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த புள்ள சொன்னிச்சு வாங்க உங்களுக்கு எனக்கு ரன்னிங் ரேஸ் அந்த மாதிரின்னு. ரன்னிங் ரேஸ்ன்னு சொல்லிவிட்டு சீட் பண்ணிடுச்சு அப்படியே கேரக்டர்ஸ்குள்ளே வச்சு. நாங்கள் இப்போ இந்த மேட்சோட நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 அவனும் 3, அதாவது எனிமீஸ் 3 எப்படியாவது அடித்து வெற்றிகரமாக எம்ஜிஆர் மாரி ரிவெஞ்சு கொடுத்து அடிக்கணும். அதுக்காக நான் இப்போ இதுக்குள்ளே யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். சரி போவோம் வெளில போய்ட்டு ஒரு பிளானை யோசிச்சுட்டேன். அந்த ரூமில் தான் எல்லோரும் ஒரு ஸ்குவாடே இருக்குது. அதாவது நாங்கள் போன மேட்ச் பிளான் போட்ட மாதிரி இவனு இந்த மேட்ச்சை மேட்சிங்கிற மாதிரிங்க இந்த ரவுண்டு அவனை பிளான் போட்டிருக்கானோ. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பாம்பு இருக்குது, பாம்பை தூக்கி போன வேண்டிதான். மெட்ரா சிட்டியே க்ளோஸ் அந்தமாரி இந்த வீடே க்ளோஸ் அந்தமாரி தான் இருக்கும். வாடா இந்த இதுக்குள்ளே தான் இருக்கானோ, இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கானோ. ஒருத்தவங்க வேறு கீழே இறங்கி ஓடனா 2 பேர். மேலே ஒருத்தன் இருக்கான். ஒருத்தன் நம்ம டீம்மேட்டு கொண்டானோ. வாடா வாடா போடு. இங்கே ஒருத்தன் இருக்கான். இவனை நான் தான் கொள்ளுவேன். அடா பாவி ஓசிக்கில் அடிக்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சுடா. சொல்லிட்டு இருந்த நேரத்தில் அடிச்சு விட்டான்டா. என்ன பண்ணுறது? அடப்பாவி எப்படா கூகாங்க போட்டிருக்கோமே ஹெட்ஷாட் அடிச்ச. அவனே ப்ளூக்கில் அடிச்சு விட்டான். அவனே ஒரு பாட்டு. இந்த டிமிட்ரியை ஒழிச்சு கட்ட மாட்டிங்களாடா? போடு. லாஸ்ட் ரவுண்டுக்கு வந்தாச்சு. இந்த ரவுண்டு தான் நம்ம அதாவது சீரீஸ் நம்பர் 1 எபிசோட் நம்பர் 4க்கான ஃபைனல் ரவுண்டு. சரி பார்ப்போம் இந்த இதில் யார் தான் ஜெயிக்கிறாங்கன்னு. வாடா இனிமே உங்கள் சாவு எல்லாம் எங்கில தான். அதாவது 1 கிலோ கொடுங்கடா. மொத்தத்துக்கே 3 கிலோ தண்டை அடிச்சிருக்கேன். 3 கிலோ 4 கிலோ எத்தனையோ கில்லு. ஆனால் நான் 3-4 கில்லு தான் அடிச்சிருக்கேன். கில்லு கொடுங்கடா. கில்லு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்கடா. இப்போ என்ன பண்ணுறேன்னு எனக்கே ஒன்றுமே புரியல. வாடா. இப்போ என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. வந்தீங்கன்னா தான் அவங்க சாவி எங்களை. எனிமி வந்தாலும் நானே ஒரு பாட்டு எனிமி எப்படி அடிக்க போகிறேன்னு எனக்கே ஒன்றுமே புரியல. அடப்பாவி என்ன தம்பி MP40 வச்சு அழுத்துறீங்க? நான் டபுள் பேரில் வச்சுருக்கேன். மண்டையை பழக்க போகிறேன். என்னடா படவே மாட்டேங்குது. ஐயோ என்ன இவ்வளோ மோசமாக விளாட்றேன்? என்ன பண்ணுறேன்? நானே ஒரு பாட்டு. அப்பாவி இந்த கில்லையாவது கன்ஃபார்ம் பண்ணோம் ஃப்ரெண்டுக்கு, சாரி வேர்ல்டு பிளேயருக்கு. அடப்பாவி வெஸ்ட்டை ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தா மேலே ஒருத்தன் வந்துட்டு என்னடா பண்ணுறீங்க? என்னடா பண்ணுறாடே? வாடாலே இன்னும் 2 பேர் தாண்டா இருக்கீங்க. எவனா ஒருத்தர் கில்லு கொடுத்தீங்கன்னா தாண்டா 5 கில்லாவது வரும். வாடாலே சரி இவனையா ஓசிக்கல. அடப்பாவி ஓசிக்கல் எடுக்கலான்னு பார்த்தா இவன் நடுவில் வந்துட்டான். குளோல் கூட எனக்கு போட தெரியல. இன்னும் ஒருத்தர் இருக்கான். அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். சரி எப்படி இந்த கில்லு நமக்கு கிடைக்க போகிறதில்ல. இங்கே வெயிட் பண்ணுவோமா? சரி இங்கே வெயிட் பண்ணுவோம். எதுக்கு போய்கிட்டு அப்படியே கொடி அமௌண்ட்டு போடலான்னு பார்த்தா கொடி அமௌண்ட்டும் இல்லை. சரி கில்டோட கொடி அமௌண்ட்டாக போடலான்னு பார்த்தா அந்த கொடி அமௌண்ட்டுமே இல்லை. என்ன பண்ணுறது? இங்கே இருந்தா இருக்கான். போடி ஹெட்ஷாட். எப்படிதான் என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. எப்படியும் போயாச்சு. சரி ஓகே வரியாச்சு. இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. டாட்டா பை பாய்.